எப்பா முடியலப்பா! அருள்வாக்கு ஒருத்தர் சொல்றாருன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யாரும் கால் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அத வந்து கால் பண்ணியே சொல்றாரு. நீங்க கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த நம்பர் குடுத்துருந்தீங்கன்னு அப்படியே சொல்றாரு. காலுக்கு மேல கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அருள்வாக்கு கேட்கணும், சாமிகிட்ட கேட்கணும். எனக்கு கல்யாணம் ஆவல, எனக்கு குழந்தை பொறக்கல. சாமிய வந்து நீங்க நேர்ல தான் வந்து பார்க்கணும். இது வந்து அருள்வாக்குங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. கால் பண்ணி வந்து ஃபோன்ல வந்து உடனே கேட்டோனே வந்து எல்லாருலாம் அருள்வாக்கு சொல்ல மாட்டாங்க. அவரு கடைசி சிவா கோயிலுக்கு வர்றாரு. வந்து கேட்க விருப்பப்படுறவங்க, கூச்சப்படுறவங்க நீங்க இவங்க மூலமா கூட கேட்டுக்கலான்னு ஒரு ஆப்ஷனா தான் நான் அந்த வீடியோவே போட்டேன் ஆக்சுவலா. அது அருள்வாக்குங்கிறது என்னதுன்னே யாருக்குமே தெரியல. சும்மா சாமி ஏதோ நம்மள ஃபோன் பண்ணி கேட்ட உடனே அருள்வாக்கு சொல்லிருவாங்க. நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிருவாங்க. ஆனா என்ன சாமிங்கிறதே வந்து யாருக்குமே தெரியல. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் ஏன்னா இப்போ வெளியூர் மக்கள் தான். கரூர், சேலம், ஈரோடு நெறைய கால் பண்றதெல்லாம் அங்கேருந்து தான் கால் பண்றாங்க. அவங்களுக்கு இது என்ன சாமின்னே தெரியல, என்ன கோவில்னே தெரியல. அப்புறம் எப்படி உங்களுக்கு அருள்வாக்கு கிடைக்கும்? ஏன்னா நெறைய டிவிலலாம் விளம்பரம் வருது. அருள்வாக்கு சொல்லப்படும்னு சொல்லி காசு வாங்குவாங்க உங்ககிட்ட. 2000 கொடு, 3000 கொடு ஃபோன்லேயே அருள்வாக்கு சொல்லுவாங்க அவங்க தான். அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தொழில். அதனால அவங்க ஏதாவது சொல்லி விட்டுட்டு காசு வாங்குவாங்க. இது வந்து கோவில். இதில வந்து கோவில்ல வந்து அருள்வாக்கு தான் அப்படிங்கிறது கிடையாது. சாமிகிட்ட நீங்க ஒரு விஷயம் கேட்கும்போது, சாமி வந்து உங்களுக்கு பதில் சொல்லும். அது எந்த ரூபத்தில வேணாலும் பதில் சொல்லும். ஏதாவது ஒரு ரூபத்தில வந்து ஏதாவது ஒரு கனவுல வந்து கூட பதில் சொல்லும். அந்த மாரி ஏதாவது ஒரு ரூபத்தில உங்களுக்கு பதில் கண்டிப்பா கிடைச்சே ஆகுமே தவிர, அருள்வாக்கு வந்து கண்டிப்பா எப்படி தான் கேட்கணும், ஆட்கள் கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதனால தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. சாமிய ஃபர்ஸ்ட்டு பாருங்க. சாமிய நல்லா கும்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து மீதி எல்லாமே தன்னாலேயே நடக்கும். உங்களுக்கு சாமி சொல்லணும்னா, நீங்க கனவுல தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல வந்து சொல்லும். இல்ல நடந்து போகும்போது யாராவது கூப்பிட்டு சொல்லுவாங்க. இல்ல ஜாலியா விளையாட்டு வாக்கா சொல்ற மாரி நண்பர்கள் யாராவது சொல்லுவாங்க. எங்கேயாவது அங்கங்க முத்தாரம்மனோட ஃபோட்டோவ பார்ப்பீங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில உங்களுக்கு அறிகுறி காட்டும். அந்த மாரி இது அருள்வாக்குங்கிறது ஒரு சாதாரண சின்ன விஷயம் தான். இது ஒரு பெருசா நினைக்காதீங்க. சாமிய ஃபர்ஸ்ட்டு நல்லா பாருங்க. சாமிய மட்டும் நல்லா கும்பிடுங்க. ஆனா தயவு செஞ்சு யாரும் எனக்கு கால் பண்ணாதீங்கப்பா. நல்லா இருப்பீங்க.